அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் பத்தி வீடியோஸ்ங்கிறது நம்ம வந்து கொடுத்துட்டு வரோங்க. ஸோ அந்த வரிசையில இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை மருத்துவ படிப்புகள், அதாவது பேராமெடிக்கல் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த துணை மருத்துவ படிப்புகள்ல நிறைய பேத்துக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் மட்டும் தான் துணை மருத்துவ படிப்புகள் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. மொத்தம் 19 வகையான கோர்சஸ் வந்து துணை மருத்துவ படிப்புகள் இருக்குது. இதுல எல்லாருமே அதிகப்படியா கான்சென்ட்ரேட் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் வந்து நிறைய பேர் எங்க ஜாயின் பண்ண விரும்புவாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல வந்து சேரணும்னு விரும்புவாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. பட் இந்த பிஎஸ்சி நர்சிங்கிறது இதுல வந்து 2 இருக்குங்க. பிஎஸ்சி நர்சிங் மேல்னு ஒன்று இருக்குது, பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல்னு ஒன்று இருக்குங்க. பிஎஸ்சி நர்சிங் மேல்னா பாய்ஸ் மட்டும் எடுத்து படிக்கக்கூடிய படிப்பு. பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல்ங்கிறது வந்து கேர்ள்ஸ் மட்டும் எடுத்து படிக்கக்கூடிய படிப்பு. இந்த 2 டிபார்ட்மெண்ட்ஸுமே அரசு கல்லூரிகளில் ரொம்ப ரொம்ப கம்மியான சீட்டு தான் வச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல் எடுத்துக்கிறோம். ஒரு கல்லூரிக்கு 30 சீட்னு சொல்லி மொத்தம் 36 கல்லூரிகள்ல 11 கல்லூரிகள்ல மட்டும்தான் பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல்ங்கிறது இருக்குங்க. ஸோ ஒரு 11 கல்லூரிகளுக்கு சேர்க்கிறப்போ ஒரு 300ல இருந்து 330 சீட்டு தான் மொத்த தமிழ்நாட்டுக்கே இருக்குது. அந்த 330லையும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அது போக வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன், இது மாதிரிலாம் பிரிக்கிறப்ப எப்படி சீட்ஸ் வருங்கிறது பார்த்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் வந்து கேட்டது என்ன பார்த்தீங்கன்னா, சார் நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்க விரும்புகிறேன், கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிக்க விரும்புகிறேன், ஃபீஸ் கம்மியாக இருக்குங்கிறாங்க. ஸோ அப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கட் ஆஃப் வேணும் அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. ஸோ பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸில் வாங்குற மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க, கெமிஸ்ட்ரியில் வாங்குற மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க, பயாலஜியில் வாங்குற மார்க் அப்படியே வச்சுக்கோங்க. இதே பியூர் சயின்ஸ் குரூப்பாக இருந்தீங்கன்னா பாட்னியில் வாங்குற மார்க் 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க, ஜுவாலஜியில் வாங்குற மார்க் 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 200 கட் ஆஃப்க்கு வந்து உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். இந்த 200க்கு கடந்த வருஷம் எவ்வளோ மார்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சது, ரெண்டாவது இந்த வருஷம் எவ்வளோ மார்க் தேவை அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்க பிஎஸ்சி நர்சிங் கொடுத்துருக்கேங்க. ஸோ பிஎஸ்சி நர்சிங் பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரியில் வந்து அவங்க வந்து சீட்ஸ்லாம் எதுவுமே அலோகேட், அதை ஓசி கேட்டகரிக்குன்னு தனியாக எதுவுமே இல்லைங்க. ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து பிசி. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் மேலே இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிஎஸ்சி நர்சிங் மேல். பிஎஸ்சி நர்சிங் மேல் பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 192.5க்கு வந்து உங்களுக்கு வந்து சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அதே கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 189.5 அப்படிங்கிற கட் ஆஃப் வந்து போன வருஷம் வந்து சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் பிசி முஸ்லீம். ஸோ பிசி முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் பாய்ஸ்க்கு 195.5 அப்படிங்கிற கட் ஆஃப்க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அதே கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 190 அப்படிங்கிற கட் ஆஃப்க்கு நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து எம்பிசி கேட்டகரி. எம்பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பாய்ஸ்க்கு 195க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 192ங்கிற கட் ஆஃப் வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரி. ஸோ எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பாய்ஸ்க்கு 193.5க்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. கேர்ள்ஸ்க்கு 190க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரி. பாய்ஸ்க்கு 185.5க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. கேர்ள்ஸ்க்கு 187.5க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. எஸ்டி கேட்டகரி, இதில் பாய்ஸ்க்கு சீட் அலோகேட் தனியாக இல்லைங்க. கேர்ள்ஸ்க்கு 186க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. இது பிஎஸ்சி நர்சிங் மேல் அண்ட் ஃபீமேல் சம்மந்தப்பட்ட தகவல்களுங்க. இது மாதிரி மொத்தம் 19 கோர்ஸுக்குமே போன வருஷம் கவர்மெண்ட் காலேஜஸ்ல என்னென்ன கட் ஆஃப்க்கு என்னென்ன கேட்டகரியில சீட்டு முடிஞ்சிருக்குங்கிற தகவல்கள் இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து வீடியோஸ்ங்கிறது கொடுக்க போறோம். இது மாதிரி பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான படிப்புகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.